வணக்கம். இது 2013 அரச பரீட்சை வினாத்தாள் 30 32 ஆகிய வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம். 30வது வினா, அருணன் இந்திரனிலும் உயரம் கூடியவன், சந்திரன் அருணனிலும் உயரம் குறைந்தவன், இதற்கேற்ப சரியான கூற்று. இங்கே உயரங்கள் ஒப்பிடப்படுகின்றது. அப்ப நாங்க இந்த வினாக்களுக்கு விடையளிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? செய்க வேலைத்தாளில் இந்த உயரம் சார்பான விடயத்தை ஒரு அம்புக்கோடு மூலம் கண்டுபிடித்து அதை நாங்க உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்ப இதுல அருணன் இந்திரனிலும் உயரம் கூடியவன். அப்ப நாங்க ஒரு கோடை போட்டு விட்டு அருணன் என்பவன் இந்திரனிலும் உயரம் கூடியவன். அப்ப அருணனை நாங்கள் இப்படியாக காட்டினால் அருணன், அடுத்த இந்திரன் என்பவன் அவனை விட குறைந்தவனாக காட்டியிருக்கிறோம் உயரம். அருணன் இந்திரனிலும் உயரம் கூடியவன் ஒரு தகவல். ஓகே. அடுத்தது சந்திரன் அருணனிலும் உயரம் குறைந்தவன் என்று இன்னொரு தகவல் இருக்கு. அப்ப நாங்க மூன்றாவதாக சந்திரன் என்பவனை குறிக்கல, அவன் அருணனிலும் உயரம் குறைந்தவன் என்று சொல்லப்படுகிற ஒழிய இந்திரனோடு ஒப்பிடப்படவில்லை. அப்ப சந்திரன் உயரம் இதுவாக இருக்கலாம் அல்லது இப்படியாக இருக்கலாம். இது கீழே, அதாவது அருணனை விட உயரம் குறைவு சந்திரன். அப்ப சந்திரன் இந்த உயரமாக இருக்கலாம். சிலவழி இந்திரனை விட உயரம் குறைவாக இருந்தாலும் அந்த கருத்து சரியாக இருக்கும். அப்ப இப்ப நாங்க சந்திரன் என்ற உயரம் அதாவது இந்திரனோடு ஒப்பிடப்படவில்லை. ஆகவே இதிலே சரியான கூற்று என்ன? இந்திரனிலும் சந்திரன் உயரம் கூடியவன் என்று எங்களால் சொல்ல முடியாது. இதன்படி இந்திரன் சந்திரன் உயரம் என்று சொல்லலாம், இப்படியும் இருக்கலாம் தானே. இந்திரன் சந்திரன் ஆகிய இருவரில் உயரம் கூடியவர் எவரென கூற முடியாது. இவர் 2 பேர்த்த உயரம் பற்றினால் நாங்க கூற முடியாது. இவரும் உயரமானவர் என்று சொல்லலாம். அப்ப இந்திரன் அருணன் என்ற இருவரில், இந்திரன் சந்திரன் என்ற இருவரில் யார் உயரம் கூடியவர் என கூறுதல் கஷ்டம் என்பதுதான் கேள்விக்கான விடை. அப்ப இது ஒப்பிட்டு பார்க்கிறது. சரி, இனி அடுத்த வினாவை பார்ப்போம். இவ்விருவுடன் தொடர்புடைய சரியான கூற்றை தெரிவு செய்க. இது ஒரு வெண்படம். இந்த வெண்படத்துல 2 வட்டங்கள், அந்த வட்டத்துக்குள்ள இன்னொரு வட்டமாக 3 வட்டங்கள் இருக்கின்றது. 2 வட்டம் ஒன்றோடொன்று பின்னி பிழைந்து காணப்பட்டு அதுக்குள்ள ஒரு பகுதி இருக்கின்றது. மற்றது ஒரு தனி வட்டம் இருக்கின்றது. இவை 3 வகை நிறங்களை குறிக்கின்றது. அப்ப எங்களுக்கு தெரியும், சிவப்பு நிறம் மட்டுமென்றால் இதுதான் சிவப்பு நிறம் மட்டும். இது சிவப்பு நிறமும் அடுத்த பெரிய வட்டத்துக்குரிய நீளத்தையும் கொண்டது. இந்த எழுத்து சிவப்பு நீளத்தையும் குறிக்கின்றது. ஆனா இந்த மஞ்சள் தனியே இந்த ஒரு நிறம்தான் மஞ்சள், இந்த பி என்ற எழுத்து. இந்த சி என்பது நீளம் மட்டும்தான். அப்ப இந்த வெண்பட அடங்கல் விடயத்தை புரிந்து கொண்டால் நாங்கள் கேள்விகளுக்கு விடையளிப்பது இலாகும். இங்கே சரியான கூற்றைத்தான் கேட்கப்பட்டிருக்கு. பகுதி ஏ ஆனது நாங்க முதலே பார்த்தோம், சிவப்பும் நீளமும் சேர்ந்தது. ஆனது சிவப்பு நீளம். மஞ்சள் என்பது பொருந்தாது. மஞ்சள் என்பது இந்த ஒரு வட்டம்தான் மஞ்சள். அப்ப அதுக்குள்ள இது சேரவில்லை. அப்ப முதலாவது விடை பிழை, பொருந்தாது, பிழையான கூற்று. அடுத்தது பிசி ஆகிய பகுதிகள் மஞ்சள் நிறம் உள்ளவை. அதாவது பி சி என்பது நீளம் மட்டும்தான், மஞ்சள் அல்ல. அப்ப அந்த கூற்றும் தவறு. அப்ப அடுத்த கூற்று, பகுதி சி நீல நிறமாக இருக்கும், அதே வேளை பி சிவப்பு நிறமாகும். இது நீல நிறம், இது சிவப்பு நிறம் என்ற கூற்று பொருத்தமானது. அப்ப சரியான கூற்று 3வது. இது வெண்பட மூலம் அடங்கல் விடயத்தை அழகாக சித்தரிக்கின்றது. இனி அடுத்த வினாவை பாருங்கோ. இதெல்லாம் அரச பரீட்சை வினாக்கள்லாம், கஷ்டமில்லாத வினா. பின்வரும் இலக்கங்களின் மீது மைய பூசி அவ்விலக்கங்கள் எதிரே அச்சிடப்படுமாறு புள்ளிக்கோடு வழியே தாளை 2ஆக மடித்து விரிக்கும் போது கிடைக்கும் உரியாது. அப்ப இங்கே இருந்து இடமிருந்து பலமாக வந்தது, அங்க பலமிருந்து இடமாக பின்பத் தோற்றத்திலே வரும். இடம் பலம் மாறுபடும். அப்ப இந்த 8 என்பது இங்க வரும், 0 என்பது இங்க வரும், 1 என்பது இங்க வரும். அச்சு பதிக்கின்ற போதும். அப்ப இதுக்கு பொருத்தமான விடையாக 801 108 என்ற 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது.